வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு நம்ம கண்ணதாசன் வழி கவிஞர் பெருந்தகை அவர்கள் கவியரசர் பாடியிருப்பார். அதனால் பைனரி சிஸ்டம்னாலே சைபர் ஒன்று, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்ரு, இன்டர்நெட்டு, நீ வச்சுருக்க யூடியூப்பு, கூகுளு எல்லாமே எதை பேஸ் பண்ணுதுன்னா ஒரு சைபரு, ஒரு ஒன்று. சைபர் வட்டமாக இருக்கும், அதுதான் ஆவுடையார். ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகும், அதுதான் லிங்கம். சிவலிங்க தத்துவமே இந்த பைனரி சிஸ்டம் தான். அதுதான் அது அருவுருவம் அப்படின்னு வச்சாங்க. இப்படி சுற்றுவது அலை இயக்கம், இப்படி நேராக போகிறது கதிர் இயக்கம். கதிர் நேர்கோட்டில் போகும், அதுதான் சிவலிங்கம். இந்த சவுண்டு இருக்கே, வளைந்து வளைந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய சுருள்வில் முறையில் சுற்றும், ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றும். இவ்வளோதான், பெருசாக ஒன்றும் அலட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பைனரி சிஸ்டம் தான் சிவலிங்க தத்துவம், பைனரி சிஸ்டம் தான் சிவசக்தி அம்சம், புரிஞ்சுக்கணும். சரி, இதில் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எம்பெருமான் ஒருத்தர் தான் ஒன்று என்ற அந்த சிஸ்டத்துக்கு சொந்தமானவர். மற்ற எல்லாமே தெய்வங்களாக இருக்கட்டும், தேவதைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிர் பிராணியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜடப்பொருளாக இருக்கட்டும், எல்லாமே ஜீரோவுக்கு தான் சொந்தம். ஜீரோ தான் சக்தி. சகலமும் ஜீரோவுக்கு சொந்தம். ஒன்று என்பது ஏக இறை ஒருவருக்கு சொந்தம், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன சார் அதுக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த ஒன்று நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த ஒன்று எத்தனை பெர்சன்டேஜ் நமக்குள்ளே இருக்குன்றதை வச்சு நமக்கு மரியாதை. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா வெறும் பட்டன் செல்ஃபோன்னு வச்சுக்கோங்க, அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக்கெலாம் பார்க்க முடியாது. அதோட லெவல் அவ்வளோதான். அடுத்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னா அதுக்கு ஒரு இதை பார்க்கலாம், அதை பார்க்கலான்னு அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னும் அதுக்கு மேலே ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை விட உயர்ந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது ஜீரோவாக இருந்தாலும் ஒன்று என்ற இறைவனுடைய ஆக்ஷன் இதுக்குள்ளே இருக்கும். நீ பட்டன் ஃபோனா, ஆண்ட்ராய்டு ஃபோனா, ஐஃபோனா அப்படின்றது இறைவனுடைய அந்த ஒன்று உள்ளே இறங்கின பெர்சன்டேஜை வச்சு தான் புகழ், உனக்கு பெருமை, நல்ல செல்வ வளம், நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆற்றல், ஞான ஒளி, இத்தனை எதை வச்சு வரும்னா அந்த ஒன்று உட்காந்தா தான் வரும். எத்தனை சைபரை போட்டாலும் முன்னால் அந்த ஒன்று வரலைன்னா எல்லாமே பூஜ்ஜியம்தான். அது தெய்வமாக இருக்கட்டும், தேவதையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஈசன் வரலைன்னா அது சூன்யம். அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது யூனிவர்ஸில். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் என்னுடைய பயிலரங்கு இப்போ கூட பல இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மிக அற்புதமாக ஏப்ரல் 3, 4, 5 உறைவிட பயிலரங்கு. இது எல்லாத்துலேயும் என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒன்றை இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட உன் தலைக்குள்ளே இறக்கிட்டேன்னா மரண பயம் போயிடும், நினச்சதெல்லாம் நடக்கும். அதை நீங்கள் தயாராகிக்க, மும்மலத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய கடமையாக வச்சுருப்பேன். அதனால் அந்த பைனரி சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம் இறைவனுடைய அம்சத்தை இன்னும் கீழேன்னு உச்சியிலேருந்து இறக்கிட்டே வரணும். பெர்சன்டேஜை உயர்த்தி நம்ம ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறணும். சரி சார், இறைவன் என்ற ஒன்று வந்தால் தான் பொருள் வளம், புகழ் எல்லாம் வரும்னு சொல்கிறீங்களே, இந்த ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டவனுங்க அரசியல்வாதி இவங்களே பல லட்சம் கோடி வச்சுருக்கானே, இவன் எந்த இறைவன் இல்லைன்னு சொல்கிறவன், நாத்தியம் பேசுகிறவன், அவனெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கானேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீரோவின் ஆதிக்கத்தினால இந்த பொய்யான ஞானம், போலி ஞானத்தின் வழியாக திருடி, கொள்ளையடித்து, பொய் சொல்லி இதெல்லாம் சேர்க்கிறது வரைக்கும் என்ன தான் சேர்த்தாலும் உண்மையான இறைஞானத்தை அடைந்து வந்த செல்வம் போல் இது நிலைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
போயஸ் கார்டனில் ஒரு பங்களா, சிறுதாவூரில் ஒரு பங்களா, ஹைதராபாத்தில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை தோட்டத்தில் ஒரு பங்களா, கொடநாட்டில் ஒரு பங்களா, லண்டனில் ஒரு ப்ளசன்ட் ஸ்டார் ஹோட்டல், இத்தனையும் கட்டினாலும் இத்தனையும் வாங்கக்கூடிய வசதியை பெற்றாலும் ஆனால் இந்த நாட்டின் பழைய முதலமைச்சரால் அதில் எதையும் அனுபவிக்க கொடுத்து வைக்கலை. அதுதான் அந்த ஒன்று வராதனுடைய குறை. எல்லா தேவதைகளையும் வணங்கினாங்க, நம்பூதிரிகளை வச்சு யாகம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. யாரை விட்டாங்க? ஏகரே என்ற ஒன்றை விட்டதுனால இத்தனை சைபர்களை சம்பாதிச்சோம், அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை மந்திரி மாதிரி இவ்வளவு சைபர்களை வச்சுருக்கானே, இவனுக்கு அப்படித்தான் வருமானா? கட்டாயம் அப்படி வரும். எல்லாத்தையும் சம்பாதிச்சு அங்கங்கே வச்சுருவான். இப்போ துபாயில் சம்பாதிச்சான், துபாயில் அப்போ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். துபாய் பஸ்பமாயிருச்சுன்னா இவன் செல்வம் கொண்டு போய் அங்கே வச்சுருந்த செல்வமெல்லாம் என்ன ஆகும்? இதே மாதிரி தான் கடைசியில் ஐயோ அங்கே வச்சு இன்னொருத்தைய 26 கோடியோ 260 கோடியோ கொண்டு போய் இலங்கையில் செஞ்சான். அந்த அந்த நாட்டு அதிபரையே விரட்டி அடித்தாங்க. அது போச்சு. இங்கே கொள்ளையடித்த பணம் சிங்கப்பூர் வழியாக போச்சு. ஒரு எம்பி கொண்டு போய் ஏற்றான். இதெல்லாம் என்னாச்சு? அதனால் நீங்கள் இவங்களை நீங்கள் முன்மாதிரியாக பார்க்கவே கூடாது. இதுகெல்லாம் சைபருங்க. இந்த ஒன்று வரல, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு நான் சொன்ன உயர் கோடீஸ்வரர்கள் பல பேர் அந்த ஒன்றை பிடிச்சவங்க. சிவநாடார் இருக்காருன்னா பேர்லேயே சிவத்தை வச்சுருக்காரு. அதனால் அவருடைய மகள் ரோஷினி நாடாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பெண்மகளாக இருந்தால் கூட அந்த குலப்பெருமையை விடக்கூடாதுன்றதுக்காக நாடார்னு போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு அத்தாரிட்டி, இங்கேயும் எல்லா இடத்துலையும் அவருடைய சேரிட்டி இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நாட்டின் வளர்ச்சிக்காக, தான் பிறந்த மண்ணின் வளர்ச்சிக்காக உழைக்கிறார். இதுதான் ஒன்றை பக்கத்தில் வச்சுருக்கவன் கதி. இந்த சைபர் வச்சுருக்கவன் ஒரு மிதி மிதித்தா விழுந்துச்சு, எந்திரிக்கவே இல்லை. 75 நாள் எந்திரிக்கவே இல்லை. புதைச்சது அதோட உடலா, அது மாதிரி செஞ்ச பொம்மையான இன்றைக்கி வரைக்கும் சந்தேகத்தில் இருக்குது. அதனால் இந்த சைபர்களை நம்பி ஏமாறாதீங்க. அந்த ஒன்றை எப்படி இறக்குவது? இந்த சைபர்களுக்கு முன்னாடி அந்த ஒன்றை நிறுத்திட்டேன்னா இது அத்தனை சைபருக்கும் வேல்யூ வந்துடும். அந்த ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உதவுவது எங்களுடைய ஞான உபதேசம்தான். அதனால் வாங்க, நல்லா கற்றுக்குங்க. அந்த ஒன்றை பற்றி ஒருவனை பற்று ஓரகத்திரு அப்படின்னு அபைத்தாய் சொன்ன மாதிரி அந்த ஒருவனை பற்றி உயர்ந்து எல்லாம் வல்ல எம்பெருமானை அடைந்து வெற்றி பெறுவோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.